அமேசான் இஸ் த பெஸ்ட் நம்பர் ஒன் அந்த மாதிரி விஷயத்தில் இன்னும் அவங்க டெவலப் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் உட்காந்துட்டு அவனுக்கு அரையும் குறைமா வந்து ஏதாவது படிச்சுட்டு சோத்துக்கு மட்டும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோம் வேலை பார்க்குறதுக்கும் அந்த வேலையை வந்து முழுசாக என்ன சொல்கிறாங்க, கக்கூஸ் கூப்பிட்டாலும் சரி உலகத்திலே நம்பர் ஒன்னாக கக்கூஸ் க்ளீன் பண்ணுற நம்ம தான். டாய்லெட் க்ளீன் பண்ண தான் கல் இருந்துச்சு, அதில் போய் லைட்டாக பட்டுட்டு கீழே அடியில் இருக்கும், கதவுக்கு ஓப்பன் பண்ணுறது கூட டேமேஜ் ஆகிடுச்சு. டக்குன்னு அங்கே ஒரு வேட குறைஞ்சிருந்தாங்கன்னா எனக்கு நீங்கள் பைசா தராதிங்க, யாருனாலும் பண்ணி தருங்க, நான் அவ்வளோ கரெக்டான பதிவு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. பிஸ்னஸில் வந்துட்டு நம்மளோட சிஸ்டமும் டெலிவரியும் திரும்ப 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 நம்மளை டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். அமேசான் இஸ் த பெஸ்ட் நம்பர் ஒன் அந்த மாதிரி விஷயத்தில் இன்னும் அவங்க டெவலப் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அவங்கள மாதிரி ஒருத்தர் வந்து யாரும் பண்ண முடியாது. கஸ்டமராக ஃபோன் பண்ணனா அவங்க கஸ்டமருக்கு அவங்களுக்கும் தெரியாது. டெலிவரி பண்ண வந்தானா அவனுக்கும் இவனுக்கும் என்ன கனெக்ட் இருக்காது. யார் சேல் பண்ணுதாங்களோ அவனுக்கும் யார் வாங்கினாங்களோ கனெக்ட் இருக்காது. இந்த மாதிரி ஏன்னா அவங்க ரெண்டு சேர்த்து விட்டு அவன் மாதிரி பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ரொம்ப டெக்னிக்கலாக வியாபாரத்தை வந்து எப்படி நுண்ணம் பண்ணணும்னு கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காதுல. இதில் வந்து ஒரு அமேசானில் நான் வேலை பார்த்தா என்ன செய்வேன், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் உட்காந்துட்டு அவனுக்கு அரையும் குறைமா வந்து ஏதாவது படிச்சுட்டு சோத்துக்கு மட்டும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறோம் வேலை பார்க்குறதுக்கும் அந்த வேலையை வந்து முழுசாக மனசாக நிம்மதியாக செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் டெலிவரி, ஏசி டெலிவரி, இந்த மாதிரி பெரிய பெரிய டெலிவரி டெம்போ கொண்டு வரவன் என்ன பண்ணுவான்னா, அங்கே நான் வந்து நின்றுக்கிட்டு எங்கே இருக்கேன் டெலிவரி பண்ண அப்படின்னா, இல்லைப்பா நான் வெளியே இருக்கேன், அப்போ நான் ரிட்டன் பண்ணேன், திரும்ப ரிட்டன் வந்து இப்படி பண்ணிகிட்டே இருப்பானோ. அது எப்பா நீ ரெண்டாவது நம்பர் இருக்காதுன்னா நீ எப்படி இங்கே வந்து தேடி நம்பர் கால் பண்ணதெல்லாம் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் வரேன் நீங்கள் வெளில தானே இருக்கீங்க அப்படின்னு ஒரு கால் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு போனால் எப்படி ஆகும். கூட ஒரு 10 நிமிஷம் டெம்பிளில் இருக்கும்போது ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது எல்லா கஸ்டமரும் ஃபால் பண்ணால் அவனுக்கு தெரிஞ்சு எத்தனை மணிக்கிட்டே வருவான், இன்றைக்கே டெலிவரி வருது, அமேசான்லேருந்து போட்டு வச்சுட்டு அவங்களோட உட்காந்துட்டு போகலாம். இந்த சோத்துக்கு வேலை செய்கிற பலவில் இருக்காங்களாம் இன்னும் அங்கே போய் நின்று ஃபோன் அடிப்பானோ, அப்போ கஸ்டமர் எங்கே இருப்பான். உனக்கு நீ டெலிவரி கொடுக்கறதுக்காக அவன் பகல் ஃபுல்லாக அவன் வீட்டில் நீ எதிர்பார்த்துட்டு போனான், அவனுக்கு வெளியே அவன் போக வேண்டியது இருக்காதா. அந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் அதில் 100க்கு 100 இன்வால்வ் ஆகி எப்படி வேலை செய்யணும் அப்படின்னு பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, கக்கூஸ் கூப்பிட்டாலும் சரி உலகத்திலே நம்பர் ஒன்னாக கக்கூஸ் க்ளீன் பண்ணுற நம்ம தான், டாய்லெட் க்ளீன் பண்ண நம்ம தான், அந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கணும். நிறைய பேர் இப்படி பண்ணுறதில்ல. அப்புறம் சோத்துக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும், அப்புறம் பண கஷ்டம் மன கஷ்டம், ஆஃபீஸில் எல்லாம் திட்டுறான், இந்த எல்லா கதையும் நடக்கும். ஏன்னா நம்ம செய்கிற வழியாக சிறப்பாக செய்யணும் இந்த இதெல்லாம் நடக்காது என்ன வேலை செஞ்சாலும். இப்போ நான் என் வண்டி வந்து நான் ஜோஸ் வந்து முடிவிட்டு கூப்பிட்டு போனேன். அப்போ லைட்டாக வண்டி வந்து சைடில் ஒரு கல் இருந்துச்சு, அதில் போய் லைட்டாக பட்டுட்டு கீழே அடியில் கொஞ்சம் கதவுக்கு ஓப்பன் பண்ணுறது கூட டேமேஜ் ஆகிடுச்சு. டக்குன்னு அங்கேருந்து ஒருத்தர் வந்து கொண்டாங்க நான் உங்கள் வண்டியை உள்ளே எடுத்து விடுதேன் அப்படின்னாரு. நான் உடனே சாவி எடுத்து கொடுத்தேன், யாருனாலும் நம்பிடணும், சாவி எடுத்து கொடுத்தேன். அவர் வண்டி எடுத்து கொஞ்சம் உள்ளே ஒன்று விட்டு வெளியே வந்துட்டு வரும்போது சொன்னால் உங்களுக்கு வேலை எது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அது நான் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு. அப்போ தான் தெரியும் அவர் கேரேஜ் கேட்குற அப்படின்னு. சரி பண்ணுங்க, எவ்வளோ ஆகுனா எவ்வளோ கொடுங்க அந்த மாதிரி. அதுவும் கண்டிப்பாக கேட்கல. அவர் வந்து என்னை கஸ்டமர் ஆக்குறதுல குறியாக இருந்தார். எவ்வளோ கொடுங்க அப்படி சொல்லுங்க கொடுங்க அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு 7-8 காடி எனக்கு ஒரு வண்டிக்கு 4,500 செலவு அப்படின்னா அது எவ்வளோ இன்கம் இல்லையா. கேரேஜில் நல்ல இன்கம் இருக்கும். அந்த மாதிரி மனுஷன் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரை உள்ளே கொண்டு வரதும், கஸ்டமர்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறதும், கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணுறதும், அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறதும், கஸ்டமருக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரதும், இதில் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். உள்ளே கொண்டு வரதுலேயும் பணம் வாங்குறதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா உள்ளே வர மாட்டாங்க. இருக்கிறதுலேயே நம்ம எவ்வளோ நல்லவங்க ஜென்யூனாக இருக்கும், அவன் நல்லதுக்கு தான் பண்ணுறோம், என்னை நம்பலாம், இந்த விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணணும். அவன் ஏதாவது நம்மகிட்ட வாங்குவானா, நம்ம கஸ்டமர் ஆவானா, அதை பற்றி நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் உதவி பண்ணுறதும் மட்டுமே ஃபஸ்ட்டு குறிக்கோளாக இருக்கணும். தன்னால் அவங்க நம்ம கஸ்டமர் ஆவாங்க, ஆவாட்டினாலும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ணதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி பண்ணோம். இது ஒரு ஆத்திக் பாய் ஒரு பேர். அந்த கார் இடிச்சுன்னு உடனே வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு விட்டுட்டு சாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு வண்டியில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் பண்ணி தரட்டா அப்படிங்கிறார். அப்புறம் நான் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன வேலை பண்ணார், பரவாயில்ல கொடுங்க அப்படின்னாரு. இப்போ 2 வேலை 3 வேலை பெரிய வேலை அப்படின்னு வண்டியில் உள்ள எல்லா வேலையும் நான் இப்போ அவர்கிட்ட கொடுத்து வந்துட்டேன். சாயங்காலம் போய் இப்போ டெலிவரி எடுக்க போவேன், நான் பண்ணி தந்துடுறேன். அது வேறு யாரும் இதுக்கு விட குறைஞ்சிருந்தாங்கன்னா எனக்கு நீங்கள் பைசா தராதிங்க,
யாருனாலும் பண்ணி தரணும் சொல்லுங்கள். நான் அவ்வளோ கரெக்டான பதிவு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அது மாதிரி அதிக் பாய் அப்படின்னு ஹத்திக் கான் அவர் பேர். ஸோ ஒரு யாரையும் கூப்பிடும்போது மதிப்பு மரியாதை கொடுக்கும்போது ஒருத்தரை நம்பிக்கை இப்படி தான் வேலையில் ஆட்களை பார்த்து வேலை கொடுக்கணும். இவங்க வந்து உண்மையாக இருக்காங்க, நம்பிக்கையாக இருப்பாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, நம்ம கஸ்டமர் ஆனாலும் சரி ஆகாட்டினாலும் சரி நமக்கு வந்து உதவியாக இருப்பாங்க. இந்த எல்லா விஷயம் பார்க்கணும். என்றைக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ணுறோம், தொழில் இல்லையா, நம்ம வேலையை பார்த்தாலும் சரி, நீ வேலை பார்க்குற இடத்துல தொழிலாளி நல்லா இருக்கணும், அவன் கூட வேலை பார்க்குறவன் நல்லா இருக்கணும், கம்பெனி நல்லா இருக்கணும், அவனுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும், கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணது மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தால் போதும். நீங்கள் ஓஹோன்னு வருவீங்க. பணத்துக்கு கஷ்டம் இருக்காது, பிரச்சனை இருக்காது. ஏமாற்றட்டும், உங்களுக்கு கெடுதல் பிறந்தவன் பண்ணட்டும், இன்சல்ட் பண்ணுறவன் பண்ணட்டும், உங்களை எவ்வளோக்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போகிறவன் போட்டும், ஆனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும்.